டாப்பர் வர்சஸ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், யாரு பெஸ்ட் யாருன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க அண்ட் மறக்காம அந்த ஃபாலோ பட்டனை தட்டி விடுங்க. டாப்பர்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் மெமரி ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது குயிக்காக கிராஸ்ப் பண்ணி ஆக்டிவாக ரீகால் பண்ணுற திறமை அதிகமாக இருக்கும். ஆனால் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்லோவாக தான் படிப்பான், ஆனால் அதை ரியல் லைஃப்பில் அப்ளிகேட் பண்ணுறத தரமாக இருப்பான். இதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு தான் நம்ம மார்க் சக்கர்பர்க். அதாவது நீங்களும் நானும் மணிக்கணக்காக யூஸ் பண்ணுற இன்ஸ்டாகிராமோட ஓனர். ஒரு ரீசெண்ட் ஸ்டடீஸ் படி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் டெவலப் ஹையர் லெவல்ஸ் ஆஃப் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் அடாப்டிவ் திங்கிங் தேன் டாப்பர்ஸ்ன்றதை ப்ரூவே பண்ணியிருக்காங்க. பேசிக்லி அப்படின்னா சின்ன வயசுலேருந்து நிறைய ரிஜெக்ஷன்ஸ் ஃபேஸ் பண்ணி பொறுமைனா என்னன்னு கற்றுக்குவாங்க. ஸோ தோல்வியிலேருந்து ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி பவுன்ஸ் பேக் ஆவாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய எல்லா செலிபிரிட்டிஸ் லைக் சச்சின் டெண்டுல்கர் வெறும் 10th பாஸ் தான். ஆர் நம்ம நாட்டோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி, அவர் ஒன்றும் ஃபாரின்ல போயிட்டு MBA படிக்கல. ஸோ மார்க் டிஃபைன்ஸ் மெமரி நாட் கெப்பாசிட்டி. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன்னா ஃபீலே பண்ணாதீங்க. மார்க்ஸை விட லைஃப்ல சாதிக்க கோடிக்கணக்கான விஷயங்கள் இருக்கு. இந்த ரீலை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க.